அனைவருக்கும் வணக்கம். தூதுவளை காரக்குழம்பு பற்றி பார்ப்போம். அதுக்கு வடகம் கொஞ்சம், சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, நல்லா அரிஞ்சு கழுவுன தூதுவளை, ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி மிளகாத்தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் வடகம், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். தூதுவளை சளிக்கு ரொம்ப நல்லது. தூதுவளை சூப்பு மாதிரி போட்டும் குடிக்கலாம். பசங்க குடிக்கிறதுனால காரக்குழம்புல போட்டிங்கன்னா அது நல்லா வதங்கிறதுனால உங்களுக்கு தூதுவளை இருக்கிறதே தெரியாது. சளிக்கு, உடம்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறமா தூதுவளை கீரையை போட்டு நல்லா கலக்குங்க. அதுவும் கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் வதங்கினா தான் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். தூதுவளையை வாங்கினதுமே நல்லா அந்த முள், காம்பெல்லாம் நல்லா ஆஞ்சி எடுத்துடுங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வாயில் தட்டுப்படும், பசங்க சாப்பிடாதுங்க. கரைச்சி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைச்சலை அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த அளவுக்கு கொதிக்க விட்டு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.